தமிழகத்தில் இனி பத்திரப்பதிவுக்கு ஒரிஜினல் பத்திரம் அசல் ஆவணம் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு சொத்து தொடர்பான பத்திரப்பதிவுக்கு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு செல்லும்போது அந்த சொத்தை எழுதி கொடுப்பவருக்கு அந்த சொத்து எப்படி வந்தது என்பதுக்கு ஒரு ஆவணம் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த சொத்துடைய மூலப்பத்திரம்னு சொல்கிறோம். இனி பத்திரப்பதிவுக்கு செல்லும்போது அந்த மூலப்பத்திரத்தின் அசல் ஆவணத்தை சார் பதிவாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சொத்து தொடர்பான வில்லங்க சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் 10 நாட்களுக்குள் எடுக்கப்பட்ட லேட்டஸ்ட் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் சமர்ப்பிக்கணும். ஒருவேளை இந்த ஒரிஜினல் பத்திரம் அசல் ஆவணம் காணாமல் போயிருந்தால் காவல்துறையில் புகார் அளித்து சான்றிதழ் பெற்று நாளிதழில் ஒரு விளம்பரம் கொடுத்து அதையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஒருவேளை அந்த சொத்தில் ஏதாவது அடமான கடன் இருந்தால் அந்த அடமான கடன் கொடுத்தவர் இந்த பத்திரப்பதிவுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய தடையில்லா சான்றிதழ் வழங்கணும். ஒருவேளை அந்த சொத்தில் ஏதாவது அக்ரிமெண்ட் ஃபார் சேல் கிரைய உடன்படிக்கை ஏதாவது இருந்து அது நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அந்த கிரைய உடன்படிக்கை தொடர்பான வழக்கு தொடர்வதற்கான காலக்கெடு முடிவடைந்திருக்கணும். அப்போ தான் பத்திரப்பதிவு செய்வாங்க. இந்த விதிமுறைகள்லாம் அரசாங்கம் எழுதி கொடுக்கும் பத்திரங்களுக்கும் அரசு விதிவிலக்கு கொடுக்கக்கூடிய பத்திரங்களுக்கும் பொருந்தாது. இது தொடர்பாக தமிழக அரசு பதிவு சட்டத்தில் 34C என்ற ஒரு புதிய சட்டப்பிரிவை சேர்த்துருக்கிறாங்க. அந்த சட்டப்பிரிவு என்பது தமிழக சட்டப்பேரவையில் பதிவு சட்டத்தில் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அது மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு இந்த சட்ட திருத்தம் தமிழக சட்டப்பேரவையில் 2025ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. இது தற்போது மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் தற்போது கொடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. ஏற்கனவே இதே விஷயங்கள் தொடர்பாக தமிழக அரசு பத்திர விதிகளில் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸில் 55A என்ற ஒரு புதிய விதியை சேர்த்து இதே விஷயங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இது பதிவு சட்டத்துக்கு முரணாக இருக்குது இந்த விதிகள் என்று அதை செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள். உச்சநீதிமன்றமும் அதை உறுதி செய்து விட்டது. அதனால் மீண்டும் ஏற்கனவே ரூல்ஸில் திருத்தினாங்க, இப்போ மீண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லே திருத்தம் கொண்டாந்து இந்த புதிய சட்டப்பிரிவு என்பதை சேர்த்துருக்கிறாங்க. இதன் மூலம் இனி தமிழகத்தில் ஒரிஜினல் பத்திரம் இருந்தால்தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும் என்ற நிலை வந்திருக்கிறது. ஒருவேளை மூதாதையர் சொத்தாக இருந்தால் அதுக்கு பத்திரமே இல்லை என்றால் அந்த சொத்தினுடைய பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.